வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி, உலகத்திலே சுகப்பிரசவம் ஆவதற்காக ஒரு தனி கோவில் உள்ளது. ஆம், இன்று உள்ள சூழ்நிலையில் உணவு பழக்க வழக்கம், மருத்துவமனை போன்ற அனைத்தும் வைத்து பார்த்தால் குழந்தை சுகப்பிரசவம் ஆகுவது என்பது மிக 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 கடினமாக இருக்கிறது. காரணம் அனைவருக்கும் தெரியும். ஏதோ ஒரு ரூபங்களில் நமது வயிற்றை அறுத்து விடுவதில் குறியாக இருப்பதாக நாம் அனைவருக்கும் தெரியும். எப்படியாவது சுகப்பிரசவம் ஆகிவிட வேண்டும் என நாம் வேண்டாத தெய்வங்கள் இருக்காது. அதே போல் இந்த பிரசவத்தின் போது அந்த தாயின் உயிர் மீண்டும் போய் வருவது போல நம் அனைவருக்கும் தெரியும். அதே சமயத்தில் பிரசவ வலி வந்துவிட்டால் போதும், உயிரே போய்விடும், அந்த அளவுக்கு வலி இருக்கும். அதே நேரத்தில் குழந்தையும் தாயும் பத்திரமாக பிரிவதற்குள் நமக்கு ஏகப்பட்ட மன உளைச்சலை கொடுத்துவிடும். அவ்வளவு போராட்டமாக இருக்கும். என்ன சொல்வது, அந்த அளவுக்கு மரண வேதனையாக இருக்கும். இப்பேற்பட்ட பிரச்சனைக்கு ஒரு தெய்வம், ஒரு கடவுள் தனியாக நம்மளை காத்தருளும் ஒரு கோவிலை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். ஆம், இந்த கோவிலுக்கு ஒரு முறை சென்று கருத்தரித்தவர்கள், அதாவது கர்ப்பமாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு முறை சென்று நான் சொல்லும் வழிபாடை செய்து வந்தால் நிச்சயமாக அவர்கள் சுகப்பிரசவம் ஆகும். அதே சமயத்தில் அந்த கரு களையாது. அந்த கருவை காத்து அருளும் ஒரு சக்தி இந்த அம்மனுக்கு உண்டு. அதே நேரங்களில் அந்த கருவோ அதில் உள்ள பிரச்சனைகளோ எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. சிலருக்கு குழந்தை பிறக்கும்போது குழந்தை இன்குபேட்டரில் வைக்க வேண்டும், குழந்தை தலைப்பு திருப்பி கொண்டுள்ளது, தொப்புள் கொடி சுற்றி கொண்டுள்ளது, அல்லது பள்ளிக்கூடம் உடைந்து விட்டது என பல பிரச்சனைகள் வரும். எல்லா பிரச்சனையும் அடித்து உடைத்து தூள் கிளப்பி சுகப்பிரசவத்துக்கு வழி செய்யும் ஒரு சக்தி வாய்ந்த அம்மனை பற்றித்தான் பார்க்கிறோம். ஆம், அந்த கோவிலை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். சரி, இந்த கோவில் அப்படி என்ன சுகப்பிரசவத்துக்கு ஒரு நமக்கு தெய்வம் மரணம் என்றால், முதலில் இந்த கோவில் எங்கே இருக்குது என்று பார்த்துவிடும். எங்கேயும் இல்லை, கும்பகோணம் அருகே இருக்கக்கூடிய திருக்கருக்காவூர். நீங்கள் திருக்கருக்காவூர் கர்ப்ப ரக்ஷாம்பிகை அம்மன் தான் இந்த கோவிலாகும். இந்த கோவிலில் பொதுவாக இங்கு தம்பதிகள் சென்று குழந்தை நிற்பதற்கு, அதாவது கருத்தரிப்பதற்கு இங்கு போய் ஒரு அந்த படியை முதலில் முழுகுவார்கள். அந்த அம்மனின் படிக்கட்டை நெய்யால் முழுகுவார்கள், அதாவது துடைப்பார்கள், கழுவுவார்கள் அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்கள். அதை முழுகிவிட்டு அதன் பின்னர் அங்கே கொடுக்கப்படும் நெய்யை 48 நாட்கள் கணவன் மனைவி இருவரும் இரவில் சாப்பிட்டு வந்தால் 48 நாள் சாப்பிட்டால் கண்டிப்பாக கருத்தரிக்கும். அந்த கருவை காத்து அன்னை பிறக்க வைக்கிறார் என்பது தான் இங்கு உள்ள கோயிலில் மிகப்பெரிய விசேஷமாகும். சரி, இப்போது நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். சுகப்பிரசவத்துக்கு என்ன நடக்கும், சுகப்பிரசவத்துக்கு இதை தொடர்பு உண்டால் என்றால் ஆம், கண்டிப்பாக உண்டு. சுகப்பிரசவம் அடைவதற்காக இங்கு ஒரு விளக்கு எண்ணெயை இங்கே கொடுக்கப்படுகிறது. இது கர்ப்ப ரக்ஷாம்பி அம்மனின் சக்தி வாய்ந்த ஒரு விளக்கெண்ணெய் ஆகும். இந்த எண்ணெயை சில மூல மந்திரங்கள் செய்யப்பட்டு அம்மன் கருவறையிலிருந்து நமக்கு எடுத்து கொடுக்கிறார்கள். இந்த எண்ணெய் மிக 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 சக்தி வாய்ந்த எண்ணெயாக கருதப்படுகிறது. ஆம், நமக்கு சுகப்பிரசவம் ஆக வேண்டும் என்றால் இந்த எண்ணெய் தடவினால் போதும், நிச்சயமாக சுகப்பிரசவம் நடந்துவிடும். பிரசவ காலத்தில் பிரசவ வலி ஏற்படும் போது நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், இந்த எண்ணெயை அம்மனை நினைத்து மனமாற பிரார்த்தனை செய்து கண்ணீர் மல்க, அம்மா கர்ப்ப ரக்ஷாம்பி தாயே எனக்கு சுகப்பிரசவம் ஆக வேண்டும் என்ற மனதார வேண்டிக் கொண்டு அந்த எண்ணெய் எடுத்து வயிற்றின் மீது தடவினால் போதும். அந்த வலியே உங்களுக்கு அப்படியே மெல்ல 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 குறைய ஆரம்பிக்கும். சுகப்பிரசவம் கண்டிப்பாக நடக்கும். அந்த பிரசவ வழியே உங்களுக்கு அது ஒரு சுகமாக மாறிவிடும், அது வழியாக இருக்காது. அவ்வளவு சக்தி அந்த விளக்கெண்ணெய்க்கு. அந்த எண்ணெயை சாதாரண எண்ணெய் இல்லை, அவ்வளவு சக்தி பாய்ந்த எண்ணெயாக இருக்கிறது. அந்த எண்ணெயை நீங்கள் தடவினால் கண்டிப்பாக சுகப்பிரசவம் நடக்கும். அதே சமயத்தில் கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு முறை நேரடியாக கோவிலுக்கு சென்று அம்மனை மனதார பிரார்த்தனை செய்து கண்ணீர் மழக வேண்டிக் கொண்டு அம்மனுக்கு செய்ய வேண்டிய அனைத்து விதமான பூஜைகள், புஷ்பங்கள் அனைத்தும் வாங்கி சாற்றிவிட்டு அர்ச்சனை செய்துவிட்டு, வசதி இருந்தால் அபிஷேகம் செய்யலாம், இல்லை என்றால் பரவாயில்லை, அர்ச்சனை செய்தாலே போதும். அர்ச்சனை செய்துவிட்டு அங்கே சுகப்பிரசவம் அடைய வேண்டும் என்பதற்கான வேண்டுதலை வைத்துவிட்டு நீங்கள் அவரிடம் கேளுங்கள், சார் சுகப்பிரசவம் ஆகுவதற்காக இங்கு ஒரு எண்ணெய் கொடுக்கப்படுவதாக சொன்னார்கள் என்றால் அந்த எண்ணெயை உங்களுக்கு அவர்கள் கொடுப்பார்கள். நிச்சயமாக எண்ணெயை வயிற்றில் தடவினால் கண்டிப்பாக சுகப்பிரசவம் நடக்கும். இதை பலரும் இன்று வரை அதை செய்து வருகிறார்கள். கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள், கர்ப்பம் ஆகாமல் இருப்பார்கள், அதாவது கருத்தரிக்காமல் இருப்பார்கள், இங்கே சென்றால் கருத்தரிக்கும், குழந்தை பாக்கியம் உண்டாகும், குழந்தை தடை நீங்கும். குழந்தை, அதாவது கர்ப்பம் தங்கிவிட்டால் அதை காத்து
சுகப்பிரசவமாக நமது கையில் கொடுக்கும் சக்தி இந்த அன்னைக்கு உண்டு. கரு மற்றும் கரு வளர்ந்த பின்பு காப்பது, அதன் பின்பு மீண்டும் நமக்கு சுகப்பிரசவத்தை கொடுக்குவது தான் இந்த அம்மன் ஆகும். அவ்வளவு சக்தி வாய்ந்தான் இந்த திரு கருக்காவூர். திரு கருக்காவூர், திரு என்பது கருவை குறிக்கிறது, கருக்கா என்பது முல்லை கொடியை குறிக்கிறது, அதுதான் ஊராகும். இப்படி அம்மனின் அதிசயங்களும் சொல்லிக்கொண்டே போகலாம். மிக சக்தி வாய்ந்த அம்மன், ஒன்றும் சந்தேகமில்லை. சுகப்பிரசவம் ஆக வேண்டும் என்றால் நீங்கள் செல்ல வேண்டிய இடம் திரு கருக்காவூர் கர்ப்ப ரக்ஷாம்பிகை கோவில். அம்மனை சென்று நீங்கள் அர்ச்சனை செய்துவிட்டு வழிபட்டு விட்டு வாங்கள். சரி, எந்த நாளில் செல்லலாம்? எல்லா நாளும் அம்மனுக்கு ஏற்ற நாள் தான். பொதுவாக உங்கள் ராசி உங்கள் நட்சத்திரம் வரும் நாளில் செல்வது சிறப்பு. அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமை செல்வது சிறப்பு. எல்லா நாளுமே சிறப்பு தான். அங்கு அம்மன் என்றால் வெள்ளிக்கிழமை, அது அனைவருக்கும் தெரியும். அப்படி போய் சென்று வழிபாடு செய்துவிட்டு வருங்கள், நல்ல பலனை கொடுக்கும். மிக மிக அற்புதமான ஒரு விஷயம் நடக்கும். கர்ப்ப ரக்ஷாம்பிகை கேளுங்கள். அதாவது கும்பகோணத்திலிருந்து தஞ்சாவூர் செல்லும் சாலையில் திருக்கருக்காவூர் இருக்கிற திருக்கருக்காவூர் என்று நீங்கள் கூகுள் டைப் செய்தால் போதும், ஜிபிஎஸ் லொக்கேஷன் வந்துவிடும். பார்த்து பத்திரமாக போயிட்டு வாருங்கள். நிச்சயமாக சுகப்பிரசவம் அடைந்துவிடும். நன்றி, வணக்கம்.